அமர் அந்த ஹீரோ அவன் பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது அந்த முகத்தை பார்த்தா. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளரோட உங்கள் கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அது ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து OTT பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா எப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, எப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகங்கள் இங்கே தான் இருக்கீங்க. யாரு கூட என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளரோட உங்கள் கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோடு அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் JSK என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக JSK. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். சார் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர். ஏன்னா ஒன்றை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அது நிச்சயமாக முடியாது நமக்கு தெரியும், நான் முடிச்சிடுவார். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும், அதை கட்டிட்டு வந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தாங்கியிருக்காங்க. நமக்கு அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே அடம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி போய்ட்டு வச்சுட்டு கால்மலை கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர். ஆக்சுவலாக எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் அந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தான் தெரியுது அந்த சாங் 1 நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையில் அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் முடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க. ஸோ அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி பரவாயில்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டார், இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது. இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம். அது
முழுக்க முழுக்க ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு மாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சாங்கு ஆகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயரா புகழா மானிட்டு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பாக ஒரு ஏரியா நான் கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி. அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அக்னீஸ்வரர்களில் ஒர்க் பண்ணார், ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார். ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு -டிகிரிஸில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயும் லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே வந்து அமேசிங். அது இந்த படம் நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும். அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனை போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகெட்ஸ் நைஸ், வெரி சாங், நான் 2 சாங் ரொம்ப அழகாக இருந்தது. ரீ ரெக்கார்டிங் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா, என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் இவ்வளோ பேர் இருந்து ஐ ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்லாம் எல்லாருமே பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை, இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குறா டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அது மாதிரி இந்த ஹீரோ அவன் பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது உங்கள் குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறாரு இவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா இத்தினோண்டு லேகோட அந்த படத்துக்கு எடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடலாசிரியர்கள் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு. அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார். ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க உங்களுக்கு, ஏதோ கை வைக்க போகிறாங்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற ஒரு சீன் வருது. ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். இதை